எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் மதுஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா டே 2 ஆஃப் அவர் கூர்க் ட்ரிப் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 1 நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் எங்க ஸ்டே பண்ணலாம், நிறைய ஹோட்டல்ஸோட சஜஷன்ஸ், பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் டு பிளான் ட்ரிப் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த 2 வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து டே 2 நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்றது என்டையர் வீடியோல வந்து பார்த்துடலாம். என்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு இல்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. ஸோ தட் நிறைய பீப்புளுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். எங்க அம்மாவோட 60th பர்த்டேக்கு நான் பிளான் பண்ணது வந்து இந்த கூக் ஸ்பாட் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி நீங்க மார்னிங் வந்து ஸ்டிக் டு த டைமிங்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நிறைய லொகேஷன்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணலாம். ஸோ எங்களுடைய டிரைவர் வந்து எங்களை 9 o'clock வந்து ரெடியா இருக்க சொன்னாங்க. நாங்க அப்படி இப்படியே வந்து 9:30 9:40 வந்து ஆக்கிட்டோம். அண்ட் நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டலோட பேர் வந்து ஹில் கிரெஸ்ட். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பழைய வீடியோல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வைட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா வந்து கெம்பு தோசை, மசால் தோசை அப்படின்னு கேட்டிருந்தா கூட அதெல்லாம் கூட சர்வ் பண்ணாங்க. ஸோ சூப்பரா வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அட் அரௌண்ட் லைக் 9:30 PM. சாரி 9:30 AM. நவம்பர் மிட்ல தான் நாங்க ஜேர்னி பண்ணோம். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் லைக் நீங்க டிசம்பருக்கு இந்த பிளான் பண்றீங்க அப்படின்னா வந்து இன்னுமே வெதர் வந்து அட்டகாசமா இருக்கும். ஸோ மார்னிங் எல்லாமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சன்னி பட் வித் சில் பிரீஸ் வந்து இருந்தது. அண்ட் ஈவினிங் 5 o'clock அப்புறம் நல்ல சில்னஸ் இருந்துச்சு, ரொம்ப பிளசன்ட் வெதரா இருந்தது. அண்ட் போற வழி எல்லாம் ஒரு மினி கேரளா மாதிரி வந்து ரொம்ப பிளசண்டா, நைட்லாம் வேற மழை பெஞ்சிருந்தது. ஸோ அதனால வந்து ரொம்ப பிளசண்டா சில்லு காத்து வாங்கிட்டு ஜாலியா வந்து அந்த ரைட் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு எக்கச்சக்க ஸ்பாட்ஸ் வந்து கவர் பண்ணலான்ற ஐடியாவும் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னா தலக்காவேரி, விச் இஸ் லொக்கேட்டட் இன் கூர்க். A must visit spot in கூர்க் அப்படின்னா இந்த தலக்காவேரி ஸ்பாட் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரிஜின் ஆஃப் காவேரி வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பாக்குறது எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? அண்ட் இது வந்து பிரம்மகிரி மலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஹில் டாப்ல இருக்கும். அண்ட் போனோடனே வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மடிகேரியிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 45 kilometers டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்டா கவர் பண்ணும்போது மிட் பாயிண்ட் வந்து மடிகேரி. அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு சைடும் போயிட்டு ஒவ்வொரு நாள் வந்து நம்ம சைட் சீயிங் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் இந்த தலக்காவேரி. அண்ட் மெனி பீப்புள் இங்க வரவங்க டூரிஸ்டா இருக்கட்டும் இல்ல தலக்காவேரி ஸ்பாட்லயா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அந்த தலக்காவேரியில வந்து நல்லா குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுதான் இதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரிவர் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது. அண்ட் இது ஒரு பக்கம் மிட்ல வந்து இது இருக்கு. அண்ட் இன்னொரு சைட்ல வந்து சுவாமி வச்சுட்டு சிவன் வச்சுட்டு அங்கேயும் வந்து பூஜை அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேல போனீங்க அப்படின்னா வந்து சிவன் டெம்பிள் இருக்கு அண்ட் சுவாமி எல்லாமே இருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் பெரிய லேண்ட்ஸ்கேப்பா இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் வந்தாங்கன்னா இங்க ஓடுறதும் அங்க ஓடுறது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுங்க. கண்டிப்பா போய் வந்து ஒரு 1/2 hour to 1 hour அங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 minutes வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். டெம்பிள் போயிட்டு கீழே போய் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாட்டர் வந்து அட்லீஸ்ட் தலையிலயாவது போஷணம் பண்ணிக்கலாம், போஷணம் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம எல்லாம் கதையில படிச்சிருப்போம்ல, சேஜ் அகஸ்தியா வந்து ஆக்சுவலி அவருடைய காவேரி அப்படின்றவங்கள வந்து அவரோட கமண்டலத்துல போட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லா மூடி வச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே வந்து தண்ணி இல்லாம காவேரி ரிவர் ஓடாம இருக்கும். ஸோ அப்ப வந்து லார்ட் கணேஷா வந்து ஒரு க்ரோ மாதிரி வந்து டிஸ்கைஸ் ஆயிட்டு அவர் வந்து அந்த கமண்டலத்தை வந்து தண்ணியை திறந்து வச்சிருவாங்க இப்படின்ற இந்த கதை வந்து படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து லார்ட் சிவா வந்து அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த இடம் வந்து இந்த ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அதனாலதான் இங்க இருக்கிற சிவனுடைய பேர் வந்து லார்ட் அகத்தீஸ்வரர் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. டிசம்பர் டைம்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸோடையும் ஃபுல்லா கிளவுட்ஸோடையும் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாவே ஒரு வார்ம்த் கொடுக்கும் அண்ட் பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இது சொன்னதோட நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரம்மகிரி ஹில்ஸோட வியூ வந்து அங்கேருந்து வந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நாங்க கிளம்பிட்டோம். தலக்காவேரியிலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டெம்பிள் இருக்கு, பாகமண்டலா டெம்பிள். இந்த டெம்பிளோடைய பேரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் ஃபார் ஹிந்துஸ். அண்ட் இங்க இருக்கிற சிவனுடைய பேர் வந்து ஸ்ரீ பாகந்தேஸ்வரா. ஆன் த வேல நீங்க இந்த டெம்பிள் வந்து விசிட் பண்ணுங்க. ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes தான் ஆகும் நீங்க டெம்பிள் போயிட்டு வரதுக்கு. பை த வே வந்து ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. ஸோ ரொம்ப கவர் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ அதுவும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. உள்ள போனாலே வந்து ஒரு கேரளால வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்த ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இங்க வந்து சிவன் அண்ட் வந்து முருகரும் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10-15 minutesல அங்கேருந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம்.
ஸோ இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து விசிட் பண்ணுறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 2 to 2.5 hours ஆயிடுச்சு. அண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் லஞ்ச் டைம் எங்களுக்கு வந்துச்சு. அண்ட் எங்களுடைய டிரைவர் வந்து எங்களை சொன்னாங்க ஒரு ஷாப்பிங் சென்டர் வந்து கூட்டிட்டு போகிறோம். ஸோ ஒரு 1/2 hour to 45 minutes ஷாப்பிங் பண்ணினா அப்படின்னு வந்து லஞ்ச் டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் வந்து ஒரு ஸ்பைசஸ் ஷாப் பண்ணக்கூடிய இடம். பிகாஸ் கூர்க் வந்து ஃபுல் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் இல்லையா, ஸோ அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ அது ஸ்பைசஸ் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எந்த பிளேஸ் வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் தான். என்டையர் டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்பைசஸ் அது எல்லாமே இங்க வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இடம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்க பார்த்து தான் வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதே மடிக்கேரி ஜங்ஷன் கிட்ட ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கு. அங்க வந்து கம்பேரிட்டிவ்லி இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க லோ பிரைஸா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் குவாலிட்டி நீங்க கம்பேர் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பைசஸ் பார்த்திருந்தோம். அதாவது வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகு அப்படின்னு சொன்னாங்க. மிளகாலேயே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்ததுல இந்த மிளகா. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நாங்க சும்மா அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜீரகம், பெருங்காயம், பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் நீங்க சோம்பு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பச்சை கலர்ல வந்து சோம்பு இருக்கு. ஸோ பச்சை கலர் சோம்பு தான் ரொம்ப நல்லதான் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி பச்சை கலர் சோம்பு பார்த்து வந்து நாங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நாங்க வாங்கின ஷாப்போடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூர்க் கிரீன்ஸ் அப்படின்னு. இது உடுப்பி ஹோட்டல் பக்கத்துல வந்து கீழே இருக்கு, மேல வந்து உடுப்பி ஹோட்டல் இருக்கு. ஸோ நாங்க கூர்க் கிரீன்ஸ்ல வந்து ஒரு 45 minutes எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிட்டு அண்ட் உடுப்பி கார்டன்லயும் வந்து எங்களுடைய மீல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க கிளம்பிட்டோம். ஸோ போஸ்ட் லஞ்சு நாங்கள் ஒரு பீக் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலராக நான் காட்டுறேன் அந்த ரிசார்ட் பேர் வந்து அபிதாமா ரிசார்ட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பழைய வீடியோவில் அது மென்ஷன் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணுன்னாலும் வந்து அந்த பிளேஸ் கன்சிடர் பண்ணலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இந்த பீக்ல தான் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் கூட இருந்துச்சு. ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சப்போ அது ஆல்ரெடி வந்து ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால கிளாஸ் பிரிட்ஜ் எங்களால் ஏற முடியல. அண்ட் நெக்ஸ்ட் மெயின் பாயிண்ட் கூர்க்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா மங்கல்பட்டி வியூ பாயிண்ட் தான். ஸோ அந்த மங்கல்பட்டி பீக்குக்கு தான் நாங்கள் வந்து இப்போ ஜீப்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கோம். ஜீப்போடைய காஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஷேர் பண்றேன். பட் ஜீப்போட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணியே ஆகணும். 5 minutes இல்ல 10 minutes இல்ல நெக்ஸ்ட் 45 minutesக்கு நீங்க ஒரு ஜம்பிங் ரைடு போவீங்க அப்படின்னா அது வந்து இந்த மங்கல்பட்டி பீக்கு வந்து நீங்க பாக்குறதுக்காக தான். ரோடே முதல்ல கல்லா இருக்கு, கொஞ்சம் ரோடா இருக்கு. அதை தாண்டி வந்து இங்க போற ஜீப் டிரைவர்ஸும் வந்து கண்ட மேனிக்கு வந்து ஓட்டுறாங்க. அண்ட் இஃப் நீங்க வந்து எல்டர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப கிட் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா பிரெக்னன்சி இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த பர்டிகுலர் ரைடை வந்து ஆப்ட் பண்ணாதீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அ ஜீப் பர்சன், இது உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னா 45 minutesக்கு உங்களுக்கு இது கொடூரமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆன் தி அதர் சைட் இஃப் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் ஆஃப் ரைடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த மங்கல்பட்டி டிரைவ். அந்த 45 minutes டிரைவ்ல வந்து ஒரு half a second கூட சீட்ல உட்கார்ற மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு ஆஃப் ரோடிங் அண்ட் வந்து குதிச்சுட்டே இருந்தோம், விழுந்துட்டே இருந்தோம். அண்ட் சொல்லவே முடியாது அந்த ரைடு எப்படி போச்சு அப்படின்னு. எப்படா முடியும், ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour வரைக்கும் மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 minutes எப்படா வரும் பீக் அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு ரைடு. அண்ட் இங்கே வந்து ஃபுட்டு எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டில்ஸ் கூட நம்ம 1 இல்லை 2 தான். பிளாஸ்டிக்ஸ் வந்து சுத்தமாக நாட் அலவுடு. ஸோ செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உள்ளே அனுப்புவாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் 10-15 minutes பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு தான் இருந்தது. அதாவது கம்ப்ளீட் ஆஃப் ரோடு. அப்பயாவது வந்து கொஞ்சம் ரோட்ஸ் வந்து இருந்துச்சு, கொஞ்சம் மடி ரோட்ஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆஃப் ரோட்ஸ். அண்ட் அதுலேயே வந்து பெரிய பெரிய போல்டர்ஸ், பெரிய ராக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஏறி இறங்கி ஒரு நிமிஷம் கூட வந்து உட்காரவே முடியாது சீட்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா இது போய் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலி வந்து கொஞ்ச நேரம் 45 minutesக்கு அப்புறம் ஒரு பிளேஸ்ல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து நம்ம ஒரு 1 kilometer தூரம் கல்லு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆஃப் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ஏறி நீங்க போனீங்க அப்படின்னா யூ வில் see a super view, that is மங்கல்பட்டி பீக் வியூ பாயிண்ட்.
ஆக்சுவலி எங்க அம்மாலாம் கொஞ்சம் பிசிக்கலி ஃபிட் தான். அவங்க டெய்லியுமே கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட் அப்படி ஃபுல்லா வந்து தகர டப்பா மாதிரி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் மீ. அங்க வந்து நடந்துட்டே சரி உங்களோட அப்படி ஷூட் பண்ணிட்டே வந்து நடந்துட்டு இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நடக்கிறதுக்குன்னு வைங்களேன். அந்த ரோட்லாம் நடந்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன். பை த வே இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். இப்படிதான் இருந்தது. சைட்லயும் நீங்க போகலாம், இல்லைன்னா வந்து பொறுமையா வந்து ஸ்டெப் ஏறி ஏறி வந்து நீங்க ரீச் பண்ணலாம் உங்களுடைய வியூ பாயிண்ட். வெல் ஸ்ரீனிகா வந்து ஆக்சுவலி ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தா, அசல் ஃபேஷன் மாடல் மாதிரியே இருந்தது. அதனால அதை கிளிக் பண்ணேன். வெல் நம்ம வந்து ஆக்சுவல் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். வந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பாட் இருக்கும். அங்கே நின்றுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த வியூ. ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. அண்ட் நான் வீடியோலலாம் பார்த்தப்போ க்ளவுட்ஸ் வந்து மேலே மேலே இருந்தது. பட் நாங்கள் போன டைமில் வந்து ரொம்ப ஃபாகியாக இருந்தது. அண்ட் தெர் இஸ் அனதர் ஸ்பாட். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சின்ன லேடர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த லேடர் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து மவுண்டெயின்ஸை வந்து வியூ பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல தான் ஏறி நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல யூ கேன் டேக் அ லாட் ஆஃப் பிக்சர்ஸ். எல்லாருமே வந்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக வண்டர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மங்கல்பட்டி வியூ பாயிண்டோட என்டையர் ஜீப் ரைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2700க்கு நாங்கள் பேசினோம். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி 2800க்கு நாங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் அதோடைய ரேஞ்சு. நீங்கள் எந்த பீக் டைம், நாங்களும் பீக் டைமில் தான் போனோம். ஸோ இதை தாண்டி அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்கெயின் பண்ணிட்டு 28க்கு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் பீக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில்னஸ் இருக்கும்ல. ஸோ அந்த சில்னஸோட வியூ பார்க்கறதுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த பீக் வந்து மஸ்ட் விசிட் இன் கூர்க். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு ½ an hour to 40 minutes டைம் தருவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். அண்ட் ஸோ அகேன் வந்து யூ ஆர் ரெடி ஃபார் த ஜீப் ரைட் அப்படின்ற மாதிரி another 45 minutes ஜீப் ரைட் உங்களுக்காக காத்துட்டே இருக்கும். எதுவுமே வந்து அளவுக்கு மீறி நம்மளுக்கு போச்சு அப்படின்னா வந்து அழுத்துரும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு 45 minutes எப்படா நிறுத்துவீங்கன்னு போன மாதிரி இருந்தது. அதனால ரிட்டர்ன் நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டோம். ஓகே ஓட்டுங்க எவ்வளோ ஓட்டினாலும் தாங்குவோம் இந்த உடம்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப டயர்டாக, பசங்களும் டயர்டாகிட்டாங்க. நானும் வந்து அப்படியே டயர்டாகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஃபைனலி 45 minutes முடிஞ்சதுக்கு அப்புறமா we are done with the மங்கல்பட்டி பீக் வியூ பாயிண்ட். இது முடிச்சோன்னா இன்னொரு மோஸ்ட் சூப்பர் அட்ராக்ஷன் ஆஃப் கூர்க்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப ஃபேமஸான அபி ஃபால்ஸ். ஸ்ரீகாந்த் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து அபி ஃபால்ஸ் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்காங்க. கூர்க்ல சில ஸ்பாட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல வரும்போதே நீர்வீழ்ச்சியோட சத்தம் வந்து அவ்வளோ சூப்பராக கேட்குமா. ஸோ இவங்க உள்ள நுழைஞ்சோன்னு சத்தம் கேட்கல அப்படின்னும் அபி ஃபால்ஸ் என்ன ஆச்சு இவ்வளோ கூட சத்தம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் நாங்கள் போகிற வழியில வாக்கிங் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு 1-2 kilometers நடந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஃபால்ஸ் தெரியும். பட் ரொம்ப பிளசண்டான வாக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. வாட்டர் ஃபால்ஸே இல்லைனாலும் வந்து போற வழி வந்து ரொம்பவே அழகா இருந்தது. வித் லாட் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. வெதர் வாஸ் டூ குட் அண்ட் அப்படியே ஜாலியா வந்து வாக் பண்ணிட்டு ஐ வில் டேக் யூ டு த வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் வந்து நீங்க வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து கொஞ்சம் மிரண்டுறாதீங்க. அந்த மாதிரி தான் இருந்தது வாட்டர் ஃபால்ஸ். வெல் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைமர் நான் வந்து இந்த அபி ஃபால்ஸ் பார்த்தப்போ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஃபீலோட நான் வந்து பார்த்தேன். பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா அந்த ராக் இருக்குல்ல, அந்த ராக் கூட வந்து தெரியாதான் வாட்டர் ஃபால்ஸ். அதுலேருந்து ரொம்ப தூரம் வந்து தண்ணி அடிக்குமா. அண்ட் இந்த பர்டிகுலர் பிரிட்ஜில் நம்ம நின்னோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிருவோமா. அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த அபி ஃபால்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்ரீகாந்த் சொன்னாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ஆல்ரெடி உடஞ்சிருந்துச்சு. அண்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்க எந்த பக்கத்துல நின்னாலும் வந்து நீங்க நனையலாம் மாட்டீங்க. தண்ணி கூட தெளிக்காது, அவ்வளவுதான் அதுல வாட்டர் இருந்துச்சு. மேபி இந்த வருஷம் வந்து ஃப்ளட்ஸ் இல்லாததுனால அந்த ஸ்பாட் அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இது வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட் ஃபார் த சரௌண்டிங்ஸ், ஃபார் த வாட்டர் ஃபால், ஃபேமஸ் வாட்டர் ஃபால். அது எல்லா ரீசனுக்காகவும் நீங்கள் வந்து ஹாயாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது பார்க்க தான் முடியும், இங்கே வந்து குளிக்கலாம் முடியாது. ஸோ ஜஸ்ட் வியூ பாயிண்ட் தான் இது. நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் நான் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நான் கிளம்பிட்டேன். ஓ,
the day is not over yet. நம்மளுக்கு இன்னும் வந்து பார்க்கக்கூடிய ஸ்பாட்ஸ் இருக்கு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பவே வந்து 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் 4 o'clock, ஈவன் மோர் தேன் தட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து we halted for some hot coffee, hot tea with lot of snacks. ஸோ வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்நாக் ஷாப்ஸ், ஆக்சுவலி வந்து மடிக்கேரி ஜங்ஷன் தான் இந்த பாயிண்ட்டு. இங்கே இருக்கிற ஸ்நாக் ஷாப் போய் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பை த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் வென் வி ரீச்ட் ராஜா சீட் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் ஆஃப் த கூர்க், விச் இஸ் ஆல்சோ அ மெயின் அட்ராக்ஷன் ஃபார் இட்ஸ் வைட் லேண்ட்ஸ்கேப். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கு அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பெரிய இடம். அண்ட் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே உட்காந்துட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. பட் நாங்கள் போனது வந்து நைட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வியூ பாயிண்ட்லாம் ஒன்றுமே தெரியல. அண்ட் சில்லுன்னு வந்து பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு முடிஞ்சது வந்து தலையில துணியை போட்டுட்டு பாப்பா அவங்களுக்குலாம் வந்து குல்லா போட்டுட்டு, ஸோ அங்கே பிளே ஏரியாவோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 100 rupees. ஒரு சின்ன டிராம்பிளினும் ஒரு சறுக்கு மரம் அந்த செட் வந்து வச்சிருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரு 1 hour கிட்ட பசங்களை எப்படியோ மேனேஜ் பண்ணி நல்லா ப்ளே பண்ண வச்சிட்டோம். பிகாஸ் நம்மெல்லாம் சுத்தும் போது அவங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி பிளே ஏரியாஸ் தான். ஸோ அதை கொஞ்ச நேரம் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் இதுதான் அந்த பர்டிகுலர் பிளேஸ் சொன்ன வியூ பாயிண்ட் அப்படின்றது. இருட்டில் வந்து ஆக்சுவலி வியூ ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. மேபி டே லைட்டிங்ல வந்து போயிருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் வியூ வந்து கிடைச்சிருக்கும். பட் அதை ஒரு வாட்டி ஃபுல்லா ராஜா சீட்டை வந்து சுத்தி பார்த்தோம். அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது பாருங்க. டே டைம்ல இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டிங்ல வந்து வந்திருக்கலாம். பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் ரோசஸ் வந்து ஃபுல்லா ஒரு செட் ஃபுல்லா வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கூட வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அகைன் அதோட எங்களுடைய டேவை வந்து முடிச்சுக்கிட்டோம். அண்ட் டைம் வந்து ஒரு 8:30க்கு போய் ரீச் ஆகிட்டு நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு டே 3யும் வந்து பெண்டிங்ல இருக்கு அண்ட் கொஞ்சம் ஸ்பாட்ஸும் வந்து இருக்கு. அது எப்படி போச்சுன்றதை வந்து நெக்ஸ்ட் vlogல நான் உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.